ஓம் சரவணபவ. தைப்பூசம் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ வருகிற ஞாயிறு 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச திருநாள் வருது. இந்த தைப்பூச திருநாள் ரொம்ப விசேஷமாக இருக்கே. இதுக்கு என்னென்ன உள்கருத்து உள்ளடங்கி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகம் முதல்ல தோன்றியது இந்த தைப்பூச திருநாள்லேருந்து, ஒரு குடத்துலேருந்து தோணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இரண்டாவது சூரபத்மனை முருகப்பெருமான் வெற்றி கொள்கிறாரு. வெற்றி கொண்டு சக்தி கிட்ட வேல் வாங்குறாராம்மா. அந்த அம்மா கொடுக்குறாங்க மகனுக்கு வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல். அப்போது இது ஒரு சிறப்பு. மூணாவது சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இருக்குது. அதில் மூணாவது நம்ம பார்க்க போகிறது, வள்ளியை மணந்துடுறாரு. செகண்டாக தெய்வயானை கோவிச்சுக்கிறாங்க. அப்போ தெய்வயானையை சமாதானப்படுத்தி வள்ளியையும் தெய்வயானையும் ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு, வள்ளி தெய்வானை சமேதரா இவர் காட்சி கொடுத்த நாளும் இந்த நாள் தானா. இப்படி ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் இந்த பூசம், தைப்பூசம். இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூசத்துக்கு போகிறாங்க பாருங்க, போய்கிட்டே இருக்காங்க பாத யாத்திரை. இப்போல்லாம் பேப்பரில் போடுறான், பக்தர்களே பாத யாத்திரை செல்லும் பக்தர்களேன்னு போட்டு, இரவில் பாத யாத்திரை செல்ல வேண்டாம், பகலில் போங்க அப்படின்னு போடுறான். ஏன் அப்படின்னா, அவங்க அவங்களுக்கு இடையூறாக பஸ்ஸு காரை அவங்க நினைக்கிறது இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எங்கே அவங்க மேலே நம்ம இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நம்ம அதுக்கு போக வேண்டாம். ஆனால் அதுக்காக இந்த மாதிரி ஒரு அறிக்கை இந்த வருஷம் விட்டுருக்காங்க, நான் பேப்பரில் பார்த்தேன். இப்போது நம்ம எதுக்காக அப்படி அந்த பாத யாத்திரை போகிறாங்க, அதுவும் இந்த தைப்பூசத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் தனக்குத்தானே ஒரு சுய கட்டுப்பாடு ஒழுக்கத்தோட, யார் சொன்னாலும் கேட்பாங்களா, ஐயோ இல்லைப்பா நான் இன்றைக்கி மட்டன் சாப்பிட மாட்டேன், ஃப்ரெண்டு கூப்பிட்டா கூட நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி அடிக்கவா, நான் வரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு விதித்து ஒரு பிரார்த்தனையும் வச்சுக்கிட்டு முதல் வருஷம் போகிறாங்க. ரெண்டாவது வருஷம் அது நடந்தவுடனே அப்புறம் இன்னொன்று வைக்கிறாங்க. இல்லைன்னா அவர் தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு முருகன், நான் போன வருஷம் போயிட்டு வந்ததோட இந்த வருஷம் ரொம்ப ஜோராக தான் இருக்கேன், அதனால தான் நான் போகிறேன் பணம் செலவு பண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பக்தர்களும் இருக்காங்க. இப்போது இந்த பூசம் தென்னிந்தியர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, எங்கே போனாலும் மலேசியா, சிங்கப்பூர், பத்துமலை முருகன் கோவிலேருந்து எங்கே போனாலும் சரிங்க, முருகப்பெருமானுக்கு அதுதான் தமிழ் கடவுள் அப்படின்னு பேர் அவருக்கு. பாருங்கள், தமிழ் கடவுள் எங்கே போனாலும் தமிழர்கள் முருகனுக்கு ஒரு கோவிலை கட்டி அந்த கோவிலில் போய் கும்பிட்டு அவருக்கு விழா எடுத்து, அங்கேயும் பாத யாத்திரையாக நடந்து போய் கண்டியில் கூட கதிர்காமம்னு ஒரு முருகப்பெருமான் கோவில் இருக்கு இல்லையா, அப்படி மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானை நம்ம வணங்குறதுல என்ன நம்ம ஒரு சந்தேகம் நம்மளுக்கு தேவையில்லை. வணங்குவோம், வணங்கித்தான் நம்ம நல்லபடியாக அவர்கிட்டருந்து அருள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த முருகப்பெருமான் தைப்பூச திருநாளில் நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கலாம் அப்படின்னு பெண்களுக்கு ஒரு கேள்வி வரும், கண்டிப்பாக வரும் பெண்களுக்கு. ஏன்னா குடும்ப தலைவிகள் தான், அவங்க தானே, அவங்களுக்கு தானே குடும்பத்தில் இருக்கிற அந்த பொறுப்பு இருக்கும். இன்னொன்று குறைகள் தெரியும் கண்ணுக்கு, இந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டுக்காரரு இது பண்ணலை அது பண்ணலை அப்படின்னு இருக்கும். இப்போது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஒரு நெய் தீபம் போட்டு வீட்டிலையே, முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க, மாலை வாங்கி கொடுங்க, அர்ச்சனை பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய வசதியை பொறுத்து. எனக்கு எதுவுமே முடியாதுங்கிறவங்க ஒரு 6 நெய் தீபம் வச்சு ஒரு செவ்வரளி பூ போடுங்க, இல்லை கதம்பப்பூ, இல்லை வெள்ளைப்பூ, எந்த பூ வேணாலும் முருகப்பெருமான் படத்துக்கு சாத்தி கும்பிடுங்க. கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே தீந்துருங்க. எவ்வளோ பகையாளியாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட அந்த கணவன் நினச்சாலும் தீந்துரும். ஏன் அப்படின்னா, ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடியது. செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான், அதனால் அது ஒன்று தீந்துரும். அதே மாதிரி குழந்தை இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னால், குழந்தைக்காகவும் நீங்கள் இந்த பிரார்த்தனையை இதே போலவே
6 நெய் தீபம் போட்டு நீங்கள் குழந்தைக்காக வேண்டுங்க. சஷ்டியில் வேண்டுறது அது மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி. ஆனால் இந்த பூசத்தன்னைக்கு நீங்கள் இந்த செவ்வாயின்னு சொன்னேன் இல்லையா, செவ்வாயினா நம்ம உடம்புல ஓடுற ரத்தம். அப்போ அந்த ரத்தத்தினால தானே இன்னொரு ஒரு ஆத்மா வந்து உண்டாகுது, கருவில் உண்டாகுது. அப்போது நம்ம அந்த செவ்வாயை எடுத்துக்கலாம். செவ்வாய் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலான்னா, அது போலவே 6 நம்ம ரத்தத்தில் இருந்தாலும் குழந்த வருது, 6 விளக்கு போடுங்க, நெய் தீபம் போடுங்க. 2வது ஆச்சா. 3வது பூமிக்காரகனும் செவ்வாய் தான். அப்போ இந்த பூமிக்காரகன் செவ்வாய் அப்படின்னு இருக்கும்போது அதுக்காகவும் நீங்கள் ஒரு மனம் வாங்கணும், நாங்கள் இல்லை ஒரு வீடே கட்டணும் அப்படின்னாலும் அதே மாதிரி பிரார்த்தனை நீங்கள் வைங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வீடு கட்டி நீங்கள் குடியிருப்பீங்க. இது முருகன் மேலே ஆணையாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். அதுபோல் இந்த மாதிரி வந்து சொத்து தகராறாக இருக்குது, எங்கள் அண்ணன் தம்பி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும், இல்லை அக்கா தங்கச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நீங்கள் இந்த முருகன்கிட்ட பிரார்த்தனை வைங்க. அவரே சரி பண்ணி உங்களுக்கு நல்லதை வந்து கொடுப்பார். நல்லதே கொடுப்பார். எப்போதுமே நல்லது தான் கொடுப்பாரு, நல்லது தான் செய்வார் நம்மளுக்கு முருகப்பெருமான். அந்த வேண்டுதலையும் நீங்கள் வைங்க. இப்போ செவ்வாய்க்கு உண்டான எல்லா ஒரு வேண்டுதலையும் நம்ம ஒன்றும் இல்லைங்க, பல் வலிக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அன்றைக்கி ஒரு தீபம் வச்சு, அப்பா அந்த பல் வலிக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நல்லது பண்ணுங்கள், பல்வலி இல்லாமல் பண்ணுங்கள், நீங்கள் முருகன்கிட்ட வேண்டுங்க. சும்மா ஒரு பத்திய பொருத்தி வச்சு கூட நீங்கள் வேண்டுங்க, பல்வலிக்கு நல்லபடியாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பெண்களும் இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து முருகனை கும்பிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு கோவிலுக்கு போயோ வீட்லேயோ பண்ணுனா மிக மிக சிறப்பு. நம்ம எல்லாருமே அந்த நாளில் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கக்கூடிய நாள், சாதாரண நாள் கிடையாது. முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு அந்த பௌர்ணமி தினத்தில் முருகப்பெருமானையும் சேர்த்து கும்பிடும்போது ஒரு ஞானத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு செவிவழி செய்தியில் வந்ததை நம்ம எடுத்துக்கிட்டு பிரார்த்தனையை நம்ம முருகன்கிட்ட, அந்த அழகன்கிட்ட, அந்த குமரன்கிட்ட, அந்த கந்தன்கிட்ட, அந்த சரவணன்கிட்ட நம்ம வேண்டுவோம். மிக்க நன்றி இவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சை கேட்டதுக்கு. ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணா போற்றி, ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி போற்றி.